ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஜேஜே வீடியோ. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ. ஒரு உண்மையை சொல்லணும் என்னென்னா, இதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோ. இது நம்ம லாஸ்ட் வீடியோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ. அடுத்த வருஷம் இந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்த என்னோடய பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். பட் என்ன செய்யுது, ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. என்ன செய்யுது? சரி, ஓகே. இப்போ நம்ம பேச வேண்டியது பேசுவோம். ஏன்னா கடைசி வீடியோ, அது பிறகு நான் இப்போ வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி நான் இப்போ 10th. ஸோ நான் படிக்கிறதுக்கும் ரொம்ப லேட்டாகும். எடிட்டர், யாரா அந்த பசங்க சத்தப்பட்டு இருக்காங்க? பாஸ், வெளியே பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, அதனால இவ்வளோ சத்தம் வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இனி என்ன செய்யுது? கடைசி வீடியோ போடாதனாலும் இப்படி தான் நடக்குது. வேலை பசங்க விளையாண்டு எல்லாம் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்ன செய்ய, கால கொடுமை. ஸோ ஓகே, இப்படிங்க நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒன்றும் பேச போகிறதில்ல. இது தான் பேச போகிறோம். டிடெக்டிவ் கோனான் எப்படி ஈடிவி பால்பெட்டை விட்டு போயிடுச்சு, இதான் பேச போகிறோம். எத்தனை வாட்டி போகிற பேசுவீங்க கேட்டிங்கன்னா, என்ன செய்ய போகிறீங்க? கடைசி நாள் வேறு. இப்போ இன்ன வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும், எப்படி போச்சு, ஏன் போச்சுன்னு. இப்போ கூட நான் வந்துருச்சுன்னு சும்மா பொய் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு, உண்மை தான். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு, ஆனால் அது வந்து இங்கிலீஷில் வந்திருக்கு, நம்ம ஓன் லாங்குவேஜெல்லாம் வரல. ஸோ என்ன செய்யுதுன்னு புரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது கைஸ். அதனால் என்ன செய்யணும்னு புரியல. ஆனால் கவலைப்படாங்க, இந்த ரெண்டத்தில் நான் வந்து பெரியப்பாக சொல்கிறேன். ஸோ இது நம்ம கடைசியான வீடியோ. ஸோ அதனால் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று விஷயம் சொல்ல மாட்டேன். அதாவது நம்ம அடுத்த வருஷம் நம்ம இன்ட்ரோ வந்து வேறு மாதிரி ஆயிரும். இப்போ நான் ஒரு இன்ட்ரோ போனால் நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே மக்களே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிடெக்டிவ் கோனான் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி தான் பார்க்க போகிறோம். டிடெக்டிவ் கோனான் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, சில எஃப்எஸ் சொல்கிறாங்க டிடெக்டிவ் கோனானில் பாதி எபிசோட்ஸ் எடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாதி எபிசோட்ஸை வந்து இப்போ மொத்தம் நிறைய எபிசோட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க நிறைய எபிசோட் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்க நிறைய எபிசோட்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் மாற்றி எடுத்ததுனால சில எபிசோட்ஸை வந்து அவங்க எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து திரும்ப எடுக்கிறக்காண்டி ஃபஸ்ட்லேருந்து போடுறதுக்காண்டி திரும்ப இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சில என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்ட்டனுக்கு ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, இந்த அனிமேக்கில் வந்து இன்கம் கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக வந்திருக்கு, அதனால தான் வந்து தூக்கிட்டாங்கங்க. இன்னும் என்ன சிறப்பு சொல்லுவாங்கன்னா, தம்பி இந்த கார்ட்டன் திரும்ப வராதுப்பா, இந்த கார்ட்டன் இனிமேல் போயிடுச்சுப்பா, இதை வந்து வெறுத்துட்டாங்கப்பா, ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மிப்பா அப்படிங்காங்க. ஆனால் ChatGPTயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இந்தியாவில். அப்போ எப்படி இதை தூக்கிருக்க வாய்ப்பு இருக்கும்? சந்தேகத்துக்குரிய விஷயங்க கைஸ். இன்ன வரைக்கும் அந்த விட நமக்கு தெரியல. பட் எங்கள் ஒரே ஒரு நண்பர் மட்டும் சொன்னதில் உண்மையாயிடுச்சு. டிடெக்டிவ் கோனான் எபிசோட் சரிமாக போடாமல் விட்டாங்க. எஸ் கைஸ், அதான் உண்மை. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு எபிசோட்னாலே நிறைய எபிசோடை கரெக்டாக போட்டிருந்தோம். பட் ஆனால் அந்த எபிசோடை ஒழுங்காமே போடாமலும் மாற்றி போட்டிருந்தனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இப்படி தான் வந்து எபிசோட்ஸும் போட மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதுமாதிரி அவ்வளோ பேச விரும்பல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த அப்புறம் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு வழியில் வெட்ட வெளியில் உட்காந்துருக்கோம். இந்த நல்ல இயற்கை காய்ச்சல் சூழ்நிலையோடு உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ வேறு யாருமே இல்லை, வீட்டில் தனியாக உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை பேசலாம். டேக் கேர், பை பாய். நான் திரும்ப வந்தாலும் வருவேன், பட் வந்துட்டு உங்களுக்கு அப்புறமா பேசுகிறேன். பாய். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் மக்களே. இப்போ கடைசியாக வந்து இதே தான் என்னுடைய லாஸ்ட் வீடியோங்கிறதுனால இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்பேன். இது மாதிரி இந்த வீடியோ வர்றது கொஞ்சம் இது ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த வீடியோ இனிமேல் இந்த வருஷத்தோடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த வருஷத்தில் வந்து என்னோடய பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ண பார்க்கேன்.
அண்ட் இப்போ அதனால இப்போ இந்த கண்டென்ட் யார் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேள்வி வரும். ஸோ அதை ஒரு நன்மைக்கு ஒரு நன்முகத்தடைய ஒரு ஆள்கிட்ட வந்து நான் இந்த விஷயம் ஒப்படைக்க போகிறேன். அந்த ஆள் வந்து சொல்லுவார், அவரே நேரடியாக வந்து சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட தான் இந்த விஷயத்தை வந்து ஒப்படைக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவர்கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறேன். ஸோ அவர் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார். ஸோ நண்பரே, உங்களை தான் நம்புகிறேன். ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்ணு உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமே எல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.